மக்களே, வெல்கம் பேக் டு த என்வாவரிங் கேர்ள். இந்த ஸ்டோரி ஏதோ சொல்றாளாம் போல, அதை நம்ம பார்ப்போம். அவ சைக்கோ ஸ்டோரின்னு வேற சொல்றா, எனக்கு பயமா இருக்கு வேற. பார்ப்போம் வாங்க. இது சைக்கோ ஸ்டோரிலாம் இல்லை, அவள் சொல்கிற மாதிரி இது ஒரு மித்லாஜிக்கலான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் வரும். அப்படி என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெனான் சிஸ்டர்ஸ் பற்றி தான் இந்த ஸ்டோரி. இந்த பாட்டு நீங்கள் நிறையா பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ நோ யூ பிலாங் டு மீ, அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் இந்த சோஷியல் மீடியாஸில் அந்த பாட்டு வந்து ஒரு க்ரீப்பியான பாட்டு, யாரும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது அப்படி அந்த க்ரீப்பி, அவங்க சொல்கிற மாதிரி க்ரீப்பியான பாட்டா இல்லை ஒரு மித்லாஜிக்கலான பாட்டா அப்படின்னு பார்ப்போம். 1904 தான் இந்த லெனான் சிஸ்டர்ஸோட ஸ்டோரி ஆரம்பிக்குது. லெனான் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க 4 சிஸ்டர்ஸ், ட்வின் சிஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஒரு ஹைட்டான பொண்ணு, ஒரு மிடில் ஏஜ், அப்புறம் ஒரு ஷார்ட், இதை விட ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு கேர்ள். இந்த நேம்ஸ் வந்து யாருதுமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல. ஸோ நமக்கு ஹைட் வேரியஸில் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி 4 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்களோட பர்த் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போதே அந்த ஹைட்டான கேர்ளோட பர்த் அப்போவே அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு உடம்பு சரியாத நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய எனிமீஸ் இருந்தனால அது ப்ராப்ளம் போயிட்டே இருந்திருக்கு. அந்த லாஸ்ட் சைல்டு, அதாவது அந்த 4th லெனான் சிஸ்டர் பிறக்கும் போது அவங்க அப்பா அம்மா இறந்தனால அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ், ஹோம், சம்திங் எதுவுமே இல்லை. இப்போ அவங்களுக்கு இல்லாமல் தான் போகுது. ஸோ அவங்கள வந்து ஒரு நெய்பர்ஹுட், ரோட்டில் போகிறவங்களோ ஸ்ட்ரேஞ்சர் சம்ஒன், அவங்க வந்து கொண்டு போய் ஒரு ஹோம், அதாவது குழந்தைகள் காப்பகம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்கள விடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு மேன் ஒர்க் பண்ணுறாரு. ஓகேங்களா? அந்த மேன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹீ இஸ் ஸோ குட் பர்சன், ஜென்டில்மேன், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஹீ இஸ் நாட் தட் வே ஹீ செட். அவங்க சொன்ன மாதிரி அவங்க நடந்துக்கல. அவங்க ரொம்ப வேறு மாதிரி இருந்திருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, ஒரு சைக்காலஜிக்கல் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அந்த 4 சிஸ்டர்ஸுமே ரொம்ப பயந்துருக்காங்க. இந்த ஐ நோ அந்த பாட்டு எடுக்கும் போது அந்த மேனுக்கும் இன்னொருத்தங்களுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை போயிருக்கு. அந்த எனிமியை கிண்டல் பண்ணுற விதமாக இந்த பாட்டு எடுக்கப்பட்டிருக்கு. வேறு எந்த மீனிங்காகவும் எடுக்கப்படல. அந்த எனிமியை கிண்டல் பண்ணுற மாதிரி, அதாவது டு நைட் யூ பிலாங் டு மீ அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த லைன் வந்து இந்த நைட் நீ சாக போகிற அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 சிஸ்டர்ஸ் வந்து அவங்க விருப்பப்படி இந்த பாட்டில் பாடவே இல்லை. அவங்க எல்லாருமே ஒரு கஷ்டப்பட்டு நிறையா டேக் அவங்க கொண்டு போயிருக்காங்க. நீ இந்த கரெக்டாக பாடலைன்னா உனக்கு கொன்றுவேன், அந்த மாதிரிலாம் அந்த மேன் மிரட்டியிருக்காங்க. மிரட்டினால பயந்து தான் 4 பேருமே பாடியிருக்காங்க. இந்த பாட்டை நீங்கள் வீடியோ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டாலான பொண்ணு பாடியிருக்கவே மாட்டாள். அவள் பாடியிருக்கவே மாட்டாள். அவளோட வாயை மட்டும்தான், அதாவது லிப் ரீட் மாதிரி பண்ணியிருப்பாள். லிப்சிங் பண்ணுறதுக்காக வாயை மட்டும்தான் அசைச்சிருப்பாள். மிச்சம் 3 பேர் தான் பாடியிருப்பாங்க. அவள் பாடியிருக்கவே மாட்டாள். புரியுதா? ஏன்னா அவளுக்கு வந்து இஷ்டமே இல்லை. அவளை மிரட்டியிருக்காங்க நிறையா பேர். டேக் போயிட்டே இருந்தனால ஷி காட் ஸ்ட்ரெஸ்ட். அது ஸ்ட்ரெஸ் ஆனதுனால அவளால் பாடவே முடியல. அவள் பாடலை. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு மேன் வந்து தெரிவாங்க கேமராவில். அந்த மேன் தான் இவங்களை மிரட்டியிருக்காங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பொண்ணை வந்து குத்தி கொன்னுட்டாங்க. இந்த ஹைட்டான பொண்ணை குத்தி கொன்னுட்டாங்க. அதாவது ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதாவது குத்தி கொன்னுட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க குத்தி கொன்னதுக்கான காரணம் அவள் வாய் அசைக்கலைங்கிற ஒரே காரணத்தினால குத்தி கொன்னுட்டாங்க. கேட்க யாரும் இல்லையா? அப்போ குத்தி தானே கொல்லுவாங்க. குத்தி கொன்னனால மிச்சம் 3 சிஸ்டர்ஸ் எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனால் அந்த டாலான பொண்ணை அதுக்கப்புறம் யாருமே பார்க்கல. மிச்சம் 3 பேரை சில இடத்துல சில பேர் பார்த்ததாகவும் அவங்கக்கிட்ட பேசினதாகவும் குறிப்பிடுறாங்க. ஆனால் அந்த டாலான பொண்ணை அந்த பாட்டு பாடினதுக்கப்புறமா பார்க்கவே இல்லை. அந்த டாலான பொண்ணை குத்தி கொன்னுட்டதாகவும் அதே ஹோமில் புதைச்சிட்டதாகவும் சொல்கிறாங்க. அங்கேயே குத்தி கொன்று புதைச்சிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த லெனான் சிஸ்டர்ஸோட ஸ்டோரி. என்னை பொறுத்த வரைக்கும் இது மித்தாலஜிக்கல்னு சொல்ல முடியாது, க்ரீப்பின்னு சொல்ல முடியாது. ஒரு வகையில் இது உண்மைன்னு தான் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறையா பேத்துக்கு நடக்குதுன்னு தான் நான் இது வரைக்கும் நினைக்கிறேன். அம்மா அப்பா இல்லைன்னா, கேட்க ஆள் இல்லைன்னா இப்படிலாம் பண்ணலாமா? தப்பு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. பாய்.